வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் வந்து தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆன டீன்ஸ் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இப்போ இந்த படம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த படம் வந்து தேட்டர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத நம்ம லைட்டாக பார்த்தலாம். நம்மளுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு குரூப் ஆஃப் அந்த ஒரு கம்யூனிட்டி, கேட்டட் கம்யூனிட்டி வந்து காட்டுறாங்க. அண்ட் அதில் வந்து சின்ன பசங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 10லேருந்து அந்த 13 வயசு 14 வயசு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஏஜ் குரூப்பை தான் வந்து நம்மளுக்கு காட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்மளுக்கு என்ன தான் வந்து டீனேஜ் வந்துட்டாலுமே நம்ம அப்பா அம்மா வந்து நம்மளை இன்னும் குழந்தைங்களா தான் பார்க்குறாங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் காண்டாகுது. ஸோ அதை வந்து நம்ம உடைக்கணும் அப்படின்னா நம்ம எங்கேயாவது வந்து தனியாக வந்து போயிட்டு வந்து ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு சின்னதாக வந்து ஒரு கால்குலேஷன் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இப்படி வந்து எங்கே போகலாம் அப்படின்ற ஒவ்வொருத்தராக வந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தான் அங்கே நட்சத்திரான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி எங்கள் பாட்டி வீடு இருக்குது, அந்த பாட்டி வீட்டுக்கு போனோம் அப்படின்னா பக்கத்தில் வந்து கிணறு இருக்குது. அண்ட் அந்த கிணறுல வந்து அமானுஷமான விஷயங்கள்லாம் நடக்கிறதாவும், அண்ட் அதை வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸும் வந்து நம்ம மேலே நம்பிக்கை வரும். நோ மோர் நம்ம வந்து குழந்தைங்க இல்லை அப்படிங்கிறதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கால்குலேஷனும் போடுறாங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப அடுத்த நாள் வந்து திங்கக்கிழமை வருது. அண்ட் அந்த திங்கக்கிழமையில் வந்து அந்த கிளாஸை வந்து பங்க் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் வந்து அந்த கிளாஸை வந்து பங்க் பண்ணுறாங்க. ஸோ அது பங்க் பண்ணதுக்கப்புறம் அந்த பாட்டி வீட்டுக்கு வந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி பஸ்ஸில் போகிறாங்க. பஸ்ஸில் போனதுக்கப்புறம் வந்து சில பிரச்சனைகளால் அந்த பஸ் வந்து அந்த ஊருக்கு போக முடியாது, பாதியிலே வந்து நின்றுடுது. ஸோ இப்படி இருக்கிறப்ப அவங்க வந்து பை த வாக் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்னென்ன நடக்குது, அண்ட் கடைசியில் வந்து அந்த கிராமத்துக்கு அவங்க போனாங்களா இல்லையா, அந்த பாட்டி வீட்டுக்கு போனாங்களா இல்லையா, அண்ட் கடைசியில் என்ன ஆச்சு, அண்ட் நடுவில் சில விஷயங்கள்லாம் நடக்குது, அண்ட் அதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அதே மாதிரி முக்கியமாக இந்த படம் வந்து யாருக்கான ஒரு படம் அப்படிங்கிறத நான் இங்கேயே சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இது வந்து குழந்தைங்களை டார்கெட் பண்ணி தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. அண்ட் அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே அடல்ட் பார்க்குறப்ப வந்து ஓரளவுக்கு புரியும்படியாகவும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்த அடல்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் வந்து கிரிஞ்சாக வந்து இந்த படம் வந்து தோணலாம். பட் இருந்தாலும் இந்த படம் வந்து டார்கெட்டட் ஆடியன்ஸ் வந்து குழந்தைங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட கால்லையே விட்டுறேன். அண்ட் அதே மாதிரி இந்த படம் வந்து என்கேஜ் பண்ணிச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு என்கேஜ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி அந்த ஒரு ஜான்ரலாம் வந்து கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டிஃப்ரெண்ட்டான ஜான்ராவில் வந்து கொண்டு போயிருக்காங்க. அது வந்து ஸ்மார்ட்டான ஒரு மூவாக தான் எனக்கு பட்டுச்சு. ஏன்னா எங்கே வந்து இதை வச்சே வந்து ஒப்பேத்திருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் ஆடியன்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அண்ட் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து ட்ராக் போனதால் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்குற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து ஆக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப ஃபெமிலியரான ஆக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப நம்ம பார்த்திபன் சாரும் யோகி பாபுவும் வந்து நடிச்சிருக்காங்க. அண்ட் ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து அவங்களோட கதாபாத்திரத்தை அவங்க நடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லி ஆகணும். அண்ட் குறிப்பாக வந்து அறிமுகம் இல்லாத அந்த 13 சின்ன பசங்க வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து ஹோல்ட் பண்ணி வந்து நம்மளுக்கு கொண்டு போயிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் வந்து அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷன்ஸ், அதே மாதிரி மாட்டிக்கிட்டு தவிக்கிற விதம், அண்ட் அதே மாதிரி அந்த ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற விதம், அது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட யதார்த்தமாகவே இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். சரி, ஓகே, இப்போ இந்த படத்தில் வந்து பிரச்சனையே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இது வந்து சின்ன பசங்களை வச்சு டார்கெட் பண்ணி எடுத்த படம் அப்படிங்கிறதால நீங்கள் அதாவது அடல்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பார்க்குறப்ப என்னடா சொல்ல வராங்க, என்னதான் எங்கே தான் கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு அயர்த்தி வந்து வரலாம். ஸோ இந்த படம் பார்க்குறப்ப அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மற்றபடி சின்ன பசங்க பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு என்கேஜிங்காகவும் என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். அண்ட் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு எஃபர்ட்டெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பிற்காலத்தில் வந்து வரும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ நம்மளுக்கு தெரியும் பார்த்திபன் சார் வந்து எப்பயுமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து யோசிக்கக்கூடியவர். ஸோ அதை வந்து இந்த படத்தில் வந்து எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. அண்ட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு நம்பும்படியாகவும் யதார்த்தத்துக்கு நெருக்கமாகவும் வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குன்னே வந்து நம்மளுக்கு பாராட்டுக்களை சொல்லி ஆகணும். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஆவரேஜான ஒரு படமாக இருக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படி தான் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். குறிப்பாக வந்து குழந்தைங்களோட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு என்டர்டெய்னராக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த டீமு. அந்த பட்ஜெட்டுக்கு என்ன தேவையோ அதை வந்து நம்மளுக்கு இந்த சினிமாட்டோகிராஃபியில் காமிச்சிருக்காங்க
அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து ஓரளவுக்கு நீட்டாகவே வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. எங்கேயுமே வந்து காதுக்கு இறைச்சல் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு நீட்டான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து கொடுத்துருக்காங்க. எடிட்டிங் அங்கங்கே வந்து கொஞ்சம் தேவையில்லாத சீன்ஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அதெல்லாம் வந்து கட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்கன்னு கூட இன்னும் வந்து இந்த படம் வந்து சின்னதாக இருந்திருக்கும். ஸோ கிறிஸ்பாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் குறிப்பாக இந்த படத்துக்கான பார்ட் 2 லீடு வந்து வச்சு தான் வந்து நம்மளுக்கு முடிச்சிருக்காங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்தை வந்து பார்க்குறதும் பார்க்காததும் உங்களோட காலில் விட்டுறேன். சின்ன பசங்க உங்கள் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தாராளமாக தேட்டர்ஸில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.